வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்ல நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பந்து தான் நம்மளோட பூமி. இந்த பூமியில எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்கு. உயரமான மலைகள் இருக்கு, கடல்கள் இருக்கு, பனிமலைகள் இருக்கு, பாலைவனங்கள் இருக்கு. இந்த எல்லா இடத்துலயுமே எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருக்கு. இந்த இயற்கையான விஷயங்கள் இருக்கக்கூடிய உயிரினங்களோ பறவைகளோ கடல் எதுவுமே வந்துட்டு ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கையில வாழ கிடையாது. இந்த மனுஷங்களை தவிர நம்மளும் ஒரு விலங்கு தான். இந்த பூமியில இருக்க ஒரு விலங்கு தான் நம்மளும். ஆனா நம்மளுக்கு ஆறாத அறிவை கடவுள் வச்சதுதான் வச்சாரு. அதை வச்சு இந்த மனுஷங்க பண்ற அலும்புருக்கு எப்பப்பா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் கூட இந்த உலகத்துல நடக்குதான்ற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் ஏதேதோ பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைய நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா மாத்திட்டு இருக்கோம். ஆனா விலங்குகள்லாம் அதை பண்றதே கிடையாது. நாளைக்கு என்ன பண்ணணும்ன்றது யோசிக்க போறது கிடையாது. இவ்வளவு நம்ம காசு எடுத்துச்சு இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும்னு அது எதுக்காகவும் ஓட போறது கிடையாது. இப்பெல்லாம் எனக்குள்ள வர ஒரு டவுட் என்னன்னா, எங்கேயோ எவனோ ஒருத்தன் வாழ்றதுக்காக தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்பெல்லாம் எனக்குள்ள அதிகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம எதுக்காக வாழ்றோம்? இதெல்லாம் தான் நம்ம சந்தோஷமா? இதுக்காக நம்ம இதை பண்றோமா? எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஏன் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம்? நம்ம எதுக்காக ஓடுறோம்? நமக்கு தேவை சாப்பாடு, அவ்வளவுதானே. இது போதுமே உயிர் வாழ்றது. நம்ம கிட்ட பணம்ன்ற ஒரு ஆசையை காமிச்சு, ஆடம்பர வாழ்க்கையை காமிச்சு, பயங்கரமான பொருட்களை தயாரிச்சு அதை வாங்க வச்சு, இந்த மாதிரி நம்மளையோ ஒரு முதலாளிகள் நல்லா வாழ்றதுக்காகவே நம்மளெல்லாம் இப்படிதான் இருக்கும், இதுதான் ஹைஃபையான ஒரு வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்மள மாத்துறாங்களோ அப்படின்னு எனக்குள்ள இப்பெல்லாம் ஒரு ஃபீலிங். பூமின்ற ஒரு சின்ன பந்துல வாழக்கூடிய உயிரினங்கள் தான் மனிதர்களும். அப்படி மனிதன்ன்ற விலங்கும், மனிதன் விலங்குன்னு சொன்ன விலங்கும், மனிதன் சொன்ன விலங்கு மாதிரி மனிதன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மனிதன்ற விலங்கு பண்ற வித்தியாசமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிங்கம் எப்பயும் அதோட ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணாது. ஒரு பறவை நம்ம நாளைக்கு ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாது. மனுஷனும் விலங்கும் ஒன்னா? அதுக்குன்னு விலங்கெல்லாம் சும்மா தெரியுது, நம்மளும் ட்ரெஸ் போடாம தெரிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ல வரல. பேசிக்கா நம்மளும் ஒரு விலங்கு தான். ஆதி காலத்துல மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அன்னைக்கு அவங்க வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அவங்களுக்கு தேவையான ஒரு தங்கும் இடம் கிடைச்சா போதும், இப்படித்தான் மனுஷங்க வாழ்ந்தாங்க. இந்த மனித கூட்டத்துல சிலது அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அந்த பாதையில ஓட வச்சுட்டு இருக்கு. அப்படி மனுஷனால கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ரேஸ்ல இன்னும் நம்மள ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா மாத்திக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மண்டையில மூலன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம போட்டு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அதிகமா யோசிச்சு, இல்லாத பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு, அந்த பிரச்சனை வர வரைக்கும் நம்ம அதை போட்டு யோசிச்சு, அதை வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு யோசிச்சு, இப்படி யோசிச்சு எல்லா பிரச்சனையும் வர வச்சிருவோம் நம்ம. இந்த மனிதன்ற விலங்கு இல்லாம மனிதன் விலங்குன்னு சொல்லக்கூடிய மத்த விலங்குகள் இருக்கு பாத்தீங்களா? காட்டுல வாழக்கூடிய மிருகங்களா இருந்தாலும் சரி, கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆபத்துனா மட்டும்தான் அது அந்த இடத்துல யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுமே தவிர மத்த நேரம்லாம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஒரு மான் காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கும். அத சிங்கம் தாக்க போதுனாதான் அந்த மான் ஓடும். அப்படி இல்லைன்னா மான் எல்லா நேரமுமே ரொம்ப காமா அது பாட்டுல சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இப்படிதான் இருக்கும். எந்த நேரமும் ஐயோ நாளைக்கு நம்ம இந்த சாப்பாடை தேடணுமே, நாளைக்கு இந்த இடத்துக்கு நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரிபரியா இருக்காது. இந்த மனிதன்ற விலங்கும் தனக்கு அமைதி வேணும்னா ஒரு இயற்கையான இடத்த நோக்கி தான் போவோம். ஒரு நேரம் சந்தோஷமா இருந்துட்டா போதும், ஐயோ இப்ப நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோமே, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம். இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ரெடிக்டிவ் ஆன்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் ஓவரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இவ்வளவு நம்ம காம்ப்ளிகேட்டடா வாழணும்ன்றது அவசியமே கிடையாது. நமக்கு சந்தோஷம் என்னன்றத நம்ம ஃபீல் பண்ணாம மத்தவங்க முன்னாடி நம்ம எப்படி பெருசா காமிச்சுக்கலாம் அப்படின்றத ஒரு பாதையா வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஓடிட்டு இருக்கோமே தவிர நம்மளோட ஹாப்பினஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வாழ்றதுக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயம். எங்க நம்ம அப்படியெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மள இந்த சொசைட்டி ஃபெயிலியர்னு சொல்லிடுமோன்றதுக்காகவே இந்த சொசைட்டில இருக்கவங்க நம்மள சக்சஸ்ஃபுல் பர்சனா என்னைக்கு சொல்ல போறது இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம அதுக்காக ஓடிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓடி ஒரு நாள் போய் 6 அடி பள்ளத்துல படுத்துடுறோம். சோ இன்னையில இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஹரிபரியா பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாவே பண்ணி பாருங்க. டக்கு 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 டக்குன்னு சாப்பிடுறது, வேகமா கிளம்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்ப ஃபாஸ்டா இருந்து நம்ம ஒன்னும் பண்ண போறது கிடையாது. நம்ம ஒரு நாளும் உயிர் வாழ்றதுக்கு தேவையே சாப்பாடுதான். அந்த சாப்பாடை கொஞ்சம் பொறுமையா நிதானமா சாப்பிடுங்க. ஆபீஸுக்கு போறவங்க ஹரிபரியா கிளம்பி போகாம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையா கிளம்பி போலாம். உங்களை சுத்தி இருக்க நிறைய விஷயங்களை நோட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பேரிசன்.
எப்ப பார்த்தாலும் நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்குது. மத்தவங்க லைஃப் பெட்டரா இருக்கு, நம்மளோட லைஃப் வந்து ஒஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்குமே நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களோட மென்டல் பீஸையே வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கு வந்து பிடரி முடி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண போறது கிடையாது. ஒரு பெண் சிங்கம் நான் இத்தனை மிருகங்கள் வேட்டையாடி இருக்கேன்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்க போறதும் கிடையாது. அதை மத்த மிருகம் பார்த்து கம்பேர் பண்ணிக்க போறதும் கிடையாது. கடல்ல எத்தனையோ கலர் கலரான மீன்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட இந்த கலர்ஸ் இல்லையே சொல்லிட்டு மத்த மீன்கள் வந்துட்டு பொறாமப்பட போறது கிடையாது. ஆனா மனிதராகிய நம்ம தான் வந்துட்டு நம்மளும் இயற்கையான ஒரு விஷயம்ன்றத மறந்து பெட்டரான லைஃப்னு சொல்லிட்டு மத்தவங்களோட லைஃபை பார்த்து வாழணும்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃபை நம்ம இறந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க சோசியலா ஒருத்தவங்கள உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது வாழ்க்கையில. அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? ஸ்ட்ரெஸ். அடுத்து சொல்ல போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சந்தோஷங்களை வந்து நம்ம தள்ளி போட்டுட்டே போறோம். மத்த உயிரினங்கள்லாம் பாத்தீங்கன்னா பசிக்கும் போது சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கிடும், அவ்வளவுதான் அதுகளோட வாழ்க்கை. ஆனா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ நமக்குள்ள ஒரு இது வச்சுப்போம், இந்த வீடு வாங்கினாதான் நான் சந்தோஷம், இந்த கார் வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம், இந்த ஃபோன் வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு. நானே அப்படிதான் இருந்தேன். இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க, நம்ம லைஃப்ன்றது நாளைக்கு நம்ம இருப்போமான்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இந்த கார் வாங்கணும், இந்த போன் வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ காசு சேர்த்து வைப்போம். ஆனா அந்த காசு சேர்த்து வச்சு நம்ம அந்த பொருள் வாங்குற வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு கூட தெரியாது. நம்மளோட சந்தோஷங்களை வந்துட்டு அன்னன்னைக்கு சந்தோஷப்படுத்திக்கோங்க. என்னைக்கோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்துட்டு கொள்ளாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தந்த விஷயம் நடக்குமா அந்தந்த விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம படம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். காட்டுல இருக்கக்கூடிய ஒரு புலி வந்துட்டு வேட்டையாடணும்னா அது உடனே போய் அந்த ஆக்ஷன் எடுத்துரும். அதை 10 தடவை வந்துட்டு இமேஜின் பண்ணி நம்ம இப்படி ஓடணும், அந்த சைட்ல இருந்து பாயணும், இந்த விலங்கு வந்து இங்க நிக்கும், இது இங்கிட்டு ஓடிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள வந்து இமேஜினேஷன்ஸ் வந்து வச்சுக்காது. அதுக்கு பண்ணணும்னா உடனே பண்ணிடும். பசிச்சா எதையாவது ஒண்ணு வேட்டையாடி சாப்பிடணுன்றது மட்டும்தான் அது மைண்ட்ல இருக்கும். ஆனா மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை 10 ஆங்கிள், 20 ஆங்கிள், 30 ஆங்கிள், 100 ஆங்கிள் வரைக்கும் நம்ம யோசிப்போம். ஆனா கடைசியில அந்த விஷயத்த நம்ம பண்ணணுமான்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளவு யோசிக்கும் போதே நம்மளால அதை பண்ண முடியுமா முடியாதா, ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஈஸியா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துரும். சோ அந்த தாட்ஸ் எல்லாம் அதிகமாறதுனால நம்ம அந்த விஷயத்தையே பண்ண மாட்டோம். லைஃப்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுல 100 தடவை போட்டு யோசி உங்க மண்டை மூளையை போட்டு கசக்காதீங்க. மத்தவங்க கொடுக்குற மத்தவங்களோட ஒப்பீனியனுக்காக உங்களோட லைஃபை நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேணாம். நிகழ்காலத்துல வாழ்றதே கிடையாது. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமுமே சரி அந்தந்த நேரத்துல இருக்கக்கூடிய நிகழ்காலத்துலதான் வாழும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும், 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து யோசிச்சுதான் நம்ம ஒரு நாளே வாழ்ந்துட்டு இருப்போமே தவிர அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம இதை ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன நாளைக்கு நம்ம வாழ மாட்டோம். இப்போ ஒரு நாய்கிட்ட நீங்க பந்தை தூக்கி போட்டீங்கன்னா அந்த பந்தை போய் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான் அதுக்கு. சோ இந்த மாதிரி நம்ம எதையுமே வந்துட்டு அந்தந்த டைம்ல நம்ம என்ஜாய் பண்றதே கிடையாது. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த சாப்பிடறத மட்டும்தான் அது யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் போதே ஐயோ இந்த ஒரு விஷயத்த பண்ணணுமே, இதை நம்ம பண்ணணுமே, இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது கூட 100 சிந்தனை நம்மளோட மைண்ட்ல இருக்கும். சோ இந்த மாதிரிலாம் இல்லாம அந்த மொமெண்ட்ல அப்போதைக்கு பீஸ்ஃபுல்லா ஃப்ரீயா அதை என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளும் ஒரு விலங்குதான் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆதி காலத்துல வாழ்ந்த நம்ம எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டா போதும் தூங்குனா போதும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்க தான் இந்த மனித விலங்குகளும். ஆனா இன்னைக்கு ஏதேதோ விஷயங்கள் வந்து மாறி டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்துல எவனோ ஒருத்தன் வாழ்றதுக்காக இன்னைக்கு நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக சம்பாதிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை கூட பண்ணிக்காம ஏதேதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சந்தோஷம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும். நம்ம கிட்ட இருக்கிறது போதும்னு நினைக்கணும். சாப்பிடும்போது கூட எந்த சிந்தனையும் இல்லாம நிம்மதியா சாப்பிடணும். தூக்கம் வந்தா படுத்து தூங்கணும். நமக்கு தேவை சாப்பாடு. அந்த சாப்பாடுக்கு தேவையான விஷயம் விவசாயம். சோ அதனாலதான் விவசாயத்தை வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு தேவையானதை நம்மளே வந்து தயாரிச்சுக்கணும். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு, படுத்தா நிம்மதியான தூக்கம்.
இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். சீரியஸா ஒரு விஷயம் சொல்லவா? எப்பயுமே நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப வேகமா பேசுவேன். நிறைய டேக் போகும். அவசர அவசரமா பேசுவேன். நிறைய தப்பு தப்பா பேசுவேன். நான் என்ன பேசுறேன்றது எனக்கே கடைசியா தெரியாது. வீடியோ பார்த்தா தான் எனக்கே புரியும். சோ நான் என்ன மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்கேன்றது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து வேகமா பேசிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு தான் இவ்வளவு நாள்ல இந்த வீடியோல தான் நான் வந்து அவ்வளவு அமைதியா பொறுமையா பேசியிருக்கேன். நான் என்னென்ன பேசியிருக்கேன்றதும் எனக்கு தெரியுது. அஹ் ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. சோ உலகம் அமைதியா தான் இருக்கு. நம்ம தான் அதை ரொம்ப வேகமா மாத்திட்டு இருக்கோம். நான் நாளைக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போட மாட்டேன். அதனால இனிமேல் அந்த டைலாக் வந்து நம்ம கட் பண்ண போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய். See you.